ஜோலார்பேட்டை அருகே 1 கிலோ கஞ்சாவை விற்பனைக்கு பேக்கிங் செய்த வாலிபர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் தொடர் கஞ்சா விற்பனை செய்வதாக திருப்பத்தூர் டிஎஸ்பி சௌமியாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் டிஎஸ்பி தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ரயில் நிலையம் அருகே உள்ள புத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் முட்புதர்களின் மறைவில் 1 கிலோ கஞ்சாவை சிறிய பாக்கெட்டுகளாக பேக்கிங் செய்து விற்பனை செய்ய 2 வாலிபர்கள் ஈடுபட்டனர். மேலும் தனிப்படை போலீசார் சென்றபோது இருவரும் தப்பியோடி உள்ளனர். பின்னர் அவர்களை விரட்டி பிடித்ததில் ஒருவர் மட்டுமே சிக்கினார். மற்றொருவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். மேலும் பிடிபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்து அவர் விற்பனைக்கு வைத்திருந்த 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவையும் வாலிபரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் பாச்சல் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரின் மகன் தமிழரசன் மற்றும் மூக்குதி வட்டம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரின் மகன் ரஞ்சித் என்பதும் இவர்கள் ஆந்திர மாநிலம் குப்பம் மாவட்டம் தமிழக ஆந்திர எல்லையில் இருந்து பச்சூர் பகுதியில் கஞ்சாவை வாங்கி பின்னர் அவற்றை சிறிய பாக்கெட்டுகளாக தயாரித்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து இதில் தமிழரசன் என்பவரை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய ரஞ்சித் என்பவரை ஜோலார்பேட்டை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ்.